வெல்கம் டு கணிதன் மேக்ஸ் சேனல். இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியமில் ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்களுக்கானதுங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இது அதோட பார்ட் 2 வீடியோங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் 2011லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸை 1 by 1 பார்க்க போகிறோம். டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். உங்களுக்கு அந்த இயர் வந்து 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் D = PR² டிவைட் பை 100 ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கணும். P அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட் வந்து P அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து R அப்படின்றத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கணுங்க. அடுத்ததாக இதில் D அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. ஸோ D ஃபார் டிஃப்ரென்ஸ், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ P ஃபார் பிரின்சிபல் அமௌண்ட், D ஃபார் டிஃப்ரென்ஸ், R ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுவே உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு பதிலாக சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபார்முலா எடுத்துக்கணும். D = PR² into 300 plus R divide by 100³ 3 இயர்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஃபார்முலா பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கலாங்க, ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பில் கிடைச்சிரும். வேல்யூஸை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். இதை ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம். சில கொஸ்டினில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ அதுக்கு வேறு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா படி ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சில் போனோம்னா எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2014ல கேட்டது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1250 ஃபார் 2 இயர்ஸ் அட் 8% இஸ். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கீவேர்டுங்க. டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இயர் எவ்வளோன்னு பார்க்கணும். இயர் வந்து இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 2 இயர்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபார்முலா D = PR² டிவைட் பை 100 ஸ்கொயர். இப்போ இதில் P அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1250. அதை நீங்கள் எடுத்துங்க 1250. அடுத்து R அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டாவது லைனில் at 8%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கங்க, 8 அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ D அப்படின்றது டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த D தான் எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா D PR. இந்த வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். D = பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக 1250, ஏன்னா P வேல்யூ 1250 இன்ட்டு R² ஃபார்முலாவில். அப்போ R வேல்யூ 8. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8² எழுதுங்க. டிவைட் பை ஃபார்முலாவில் கீழே 100 ஸ்கொயர் இருக்குது, அதையும் அப்படியே எழுதிடுங்க 100 ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். 1250 இன்ட்டு 8² எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 8 டிவைட் பை 100 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 100 இன்ட்டு 100 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம் இல்லையா. எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்ததாக நியூமரேட்டரில் இங்கே 125 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 100 இருக்குது. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 25. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ இந்த 125 அப்படின்றது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ இந்த 5 இங்கே 1 டைம், இந்த 10ல் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அடுத்ததாக இந்த 2 1 டைம், இந்த 8ல் 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ இந்த 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்குது, 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ D டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 8. இதை நம்ம என்ன சொல்லுவோம், அமௌண்ட்டில் சொல்லுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் 8 rupees. உங்களுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷனில் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷன் D. இது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது பாருங்கள் இந்த ஆன்சர் வந்து மார்க் ஆகிடுந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ABCDன்றதை எரேஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது ஆப்ஷன் Dங்க, ₹8.
இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2015ல கேட்ட கொஸ்டின்ங்க. The difference between simple and compound interest for sum of rupees 5,000 is lent at 12% per annum in 2 years. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கீவேர்டு. டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இயர் எவ்வளோன்னு பார்க்கணும். இங்கே 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 years அப்படின்னா நீங்கள் D ஈக்குவல் டு PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா எடுத்துடணும். இதில் பிரின்சிபல் அமௌண்ட் P வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P வேல்யூ 5,000. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வேல்யூ 12% கொடுத்துருக்காங்க. ஸோ 12. தென் நம்ம இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிருங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் Pக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், 5,000 கொடுக்கணும். ஸோ 5,000 இன்டூ R வேல்யூ 12. ஸோ 12 ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். அதை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 5,000 இன்டூ 12 இன்டூ 12 டிவைட் பை 100 இன்டூ 100 அப்படின்னு வந்துடும். நீங்கள் கால்குலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவீங்க அப்படின்னா இந்த 100 ஸ்கொயர்னு எழுதுற இடத்துலையே 100 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிங்க, இல்லை 10,000 அப்படின்னு எழுதிக்கிங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அப்படியே பொறுமையாக போட்டுட்ருக்குங்க. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 50 இங்கே 1 டைம், இங்கே 100ல் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். தென் இந்த 2 இங்கே 1 டைம், இந்த 12ல் 6 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 6 பேலன்ஸ் இருக்குது, இங்கே 12 பேலன்ஸ் இருக்குது. 6 அதுக்கப்புறம் இந்த 12 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72 கிடைக்குங்களா. ஸோ டி ஃபார் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 72. ஸோ ருபீஸ் 72 அப்படின்றது இங்கே தேர்ட் ஆப்ஷனாக இருக்கு இல்லைங்களா. இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. ஆன்சர் மார்க் ஆயிருந்ததுனால நான் அதை எரேஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ரிசர்ச் அசிஸ்டன்ட் 2015ல கேட்ட கொஸ்டின்ங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபார் ருபீஸ் 18,000 இஸ் ருபீஸ் 405. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான டிஃபரன்ஸ் 18,000க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 405. அட் த எண்ட் ஆஃப் 2 years ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டின்லையுமே நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு, இயர் கொடுத்துட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் 405 கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாடல் கொஸ்டினுக்கு நம்ம ஃபார்முலா படி போகிறோம். டிஃப்ரென்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஷார்ட்கட்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் அப்ரோச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கீவேர்டு 2 years டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ இயர்னு பார்க்கணும், 2 years. அப்போ 2 yearsனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபார்முலா D ஈக்குவல் டு PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். இதில் டி அப்படின்றது டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 405. அப்போ 405 ருபீஸ் டிஃப்ரென்ஸ். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 18,000. அதை எழுதிருங்க. நம்ம இந்த கொஸ்டினில் என்ன கால்குலேட் பண்ணணும், ஆர் வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த டிக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், 405 ஈக்குவல் டு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக 18,000 எழுதுவோம். இன்டூ ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதிருங்க. டிவைட் பை இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய 100 ஸ்கொயர், அதை அப்படியே எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 405 ஈக்குவல் டு 18,000 இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 இன்டூ 100 அப்படின்னு வருங்களா. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. 180ல் இருக்கக்கூடிய ஒரு ஜீரோக்கும் இந்த 100ல் இருக்கக்கூடிய ஒரு ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 10 5 டைம்ஸ் ஆஃப் 2 10. இந்த 18 9 டைம்ஸ் ஆஃப் 2 18. அப்போ 9 இருக்குது, 5 இருக்குது, இங்கே இந்த 405 இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ அந்த 9 405 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 டைம் ஆஃப் 9, இந்த 40 அப்படின்றதுல 4 டைம்ஸ் கேன்சல் ஆகுங்க. அடுத்து பேலன்ஸ் 4 இருக்கும். 45 வந்துச்சுன்னா 5 டைம்ஸ் ஆஃப் 9 45 வரும். அப்போ நியூமரேட்டரில் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 45 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், 45 ஈக்குவல் டு
r ஸ்கொயர் டிவைட் பை 5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 வந்து இங்கே 45ஓட மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 5 உங்களுக்கு 225ன்னு கிடைக்கும். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 225 அப்படின்னா ஆர் வேல்யூ 15 வருங்களா? ஏன்னா 15 ஸ்கொயர் அப்படின்றது 225. இப்போ ஆர் வேல்யூ 15, ஆரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை வந்து பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். அப்போ இது 15%. 15% அப்படின்றது ஆன்சரில் எதனாவது ஆப்ஷனாக இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின் எக்ஸாமில் 2015 கேட்டதுங்க. 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு difference between simple and compound interest is rupees 240 for 2 years at a rate of 8%. Find the principal amount. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 240 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கிறது 8% இன்ட்ரெஸ்ட்டு. இதில் இன்னொரு கீவேர்டு 2 years அப்படின்றது. இப்போ பாருங்கள், 2 years டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ்னு வந்தால் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 240 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கங்க. அடுத்து ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8 எடுத்துக்கங்க. பிரின்சிபல் அமௌண்ட் பி தான் எவ்வளோன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணனாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலா என்ன ஆகும், டிக்கு பதிலாக 240 அப்படின்னு எழுதுவோம், ஈக்குவல் டு பி அப்படியே எழுதிக்குவோம், ஏன்னா அதான் கால்குலேட் பண்ணோம். அடுத்து இந்த ஆர் ஸ்கொயர் 8ங்களா, ஆர் வேல்யூ 8, அப்போ அதை 8 ஸ்கொயர்னு எழுதிருங்க, டிவைட் பை 100 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 240 ஈக்குவல் டு பி இன்ட்டு 8 இன்ட்டு 8 டிவைட் பை 100 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த 8 இங்கே 1 டைம், இந்த 24 இந்த 240ல் இந்த 24 வரைக்கும் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இந்த 0 அப்படியே வந்துடுங்க. இப்போ இந்த 8ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 30யை 8ஆல் கேன்சல் பண்ணீங்க, டிவைட் பண்ணிங்கன்னா 3.75 நமக்கு வேல்யூ வரும். இது இங்கே 1 டைம், இந்த 30 என்ன ஆகும், 3.75ன்னு வருங்க. இப்போ இது 3.75 இங்கே இருக்குது, ரைட் சைடில் பீன்ற வேல்யூ இருக்குது, கீழே டினாமினேட்டரில் இந்த 100 இன்ட்டு 100ன்னு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிடுறேன், 3.75 ஈக்குவல் டு பி டிவைட் பை 100 இன்ட்டு 100. டோட்டலாக 4 ஜீரோஸ் இருக்குங்க. அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இங்கே நியூமரேட்டருக்கு போகும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 ஜீரோஸ் வந்து ஒரு 100க்காக கேன்சல் ஆகும். அதாவது இந்த 3.75 இன்ட்டு 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குங்க, பி அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இது நியூமரேட்டருக்கு வரும்போது அப்போ இந்த 2 ஜீரோக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் கேன்சல் ஆகும். அப்போ இது 375ன்னு வந்துடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எகைன் இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2 ஜீரோ பின்னாடி வந்துடும், ஈக்குவல் டு பி. பி ஃபார் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 37,500 அப்படின்றது நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. ஸோ வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிருதுங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ரிசர்ச் அசிஸ்டன்ட் 2016 கேட்டதுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் rupees 930 ஃபார் 3 years at a rate of 10%. Find the principal amount. இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ்ன்ற கீவேர்டு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு இயர் பார்க்கணும். இங்கே இயர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3 years. 3 years அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார 300 + r டிவைட் பை 100 கியூப். இதில் டி அப்படின்றது டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 930. அதை நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ, 10%. அந்த 10 வந்து எழுதிருங்க. இந்த வேல்யூஸை உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. இப்போ இதில்
நம்ம டிஃப்ரென்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும், இந்த 930 எடுத்துக்கணும். டிக்கு பதிலாக 930 எழுதிருங்க. இந்த டிக்கு பதிலாக இந்த 930. அடுத்து ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிரின்சிபல் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த பி அப்படியே எழுதிக்கிங்க. ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து 10. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 ஸ்கொயர், அதுக்கப்புறமா இந்த ப்ராக்கெட்டில் 300 ப்ளஸ் ஆர்னு வருதுங்களா, அப்போ ஆருக்கு பதிலாக 10 எழுதிருங்க. 300 ப்ளஸ் ஆர், அப்போ அந்த ஆருக்கு பதிலாக 10 எழுதிரும். டிவைட் பை 100 கியூப், அதை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 930 ஈக்குவல் டு பி இன்டூ 100 ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இப்போ அது வந்து 10 இன்டூ 10ன்னு எழுதுங்க. டைரெக்டாக 100ன்னு கூட எடுக்கலாம். தென் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 300 ப்ளஸ் 10 வந்து என்ன ஆகிடும், 310 அப்படின்னு வந்துடும். டிவைட் பை இந்த 100 கியூப் வந்து 100 இன்டூ 100 இன்டூ 100 அப்படின்னு பிரித்து எழுதிடுங்க. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, ப்ராக்கெட்டில் இருக்குனால அது என்னது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. நியூமரேட்டரில் 31 அப்படின்றது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் 930 அப்படின்றது இருக்குது. நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைடில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 31 இங்கே 1 டைம், இந்த 930ல் 93 வரைக்கும் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 31 இன்டூ 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 93 அப்படின்னு கிடைக்கும். 31 இன்டூ 3. இந்த ஜீரோவை அப்படியே எழுதிக்கங்க. அப்போ பாருங்க, 30 ஈக்குவல் டு பி டிவைட் பை இங்கே இருக்கக்கூடிய 100 எகைன் ஒரு 10. இப்போ 1000 அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. 100 இன்டூ 10 வந்து 1000. 3 ஜீரோ வருது, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1000, இந்த 3 ஜீரோ இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். அப்போ 30 இன்டூ 1000 ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 30,000. 30,000ன்றது ஆப்ஷன் சியில் இருக்குங்களா. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேல்குலேஷன் வந்து புரியணுன்றதுக்காக போட்டதுனால இவ்வளோ டைம் எடுத்துருக்கலாம். நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணீங்க, கேல்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போடுவீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிருங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்டதுங்க. Difference between simple interest and compound interest for a sum of rupees 12,000 lent at 10% per annum 2 years. டிஃப்ரென்ஸுன்ற கீவேர்டு வந்தால் இயர் பாருங்கள். இயர் 2 இயர்ஸ்னா டைரெக்டாக ஃபார்முலா எடுத்துக்கங்க. டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். இதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் என்னென்ன நமக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் பி வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். ஸோ பி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கங்க, 12,000. அடுத்து ஆர் வேல்யூ 10% கொடுத்துருக்காங்க. அந்த 10 இங்கே 10% கொடுத்துருக்கீங்களா, 10. இதை கொண்டு போய்ட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் டி ஈக்குவல் டு 12,000 இன்டூ ஆர் ஸ்கொயரை நான் அப்படியே எழுதுகிறேன் 10 இன்டூ 10. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் எழுதிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஆர் ஸ்கொயர்னு வந்ததுன்னா நீங்கள் 100ன்னு எழுதுங்க, இல்லை 10 இன்ட்டு 10 எழுதுங்க. அப்போ தான் அந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டிவைட் பை 100 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 100 இன்டூ 100. இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ டி ஈக்குவல் டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 120. ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 120 ருபீஸ். ஸோ கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குயிக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் டைமிங் வந்து ரொம்பவுமே குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்ட கொஸ்டின். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் rupees 3,000 at a rate of 4% ஃபார் 2 years. அப்போ இயர் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னால் இயர் பார்க்கணும். இயர் 2 years. ஸோ டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் அப்படின்றது எடுத்துடணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 100 இன்ட்டு 100ன்னு இதை எழுதிக்கிங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 3,000 கொடுத்துருக்கா, அதை அப்படியே எழுதுங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 4 கொடுக்கணும். அப்போ 4 ஸ்கொயர்னு வரும். அதை 4 இன்ட்டு 4ன்னு எழுதிக்கிங்க. இப்படி டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு டைம் ரொம்பவுமே சேவ் ஆகும்.
இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பாருங்கள், 3 4 4 4 into 4 16 16 into 3 48, கீழே இந்த 10 இருக்குது. ஸோ 48 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get 4.8. ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 4.8. ஸோ 4.8 என்னன்னு சொல்லுவோம், 4 rupees 80 பைசேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் 4 rupees 80 பைசேன்னு ஆப்ஷன் டியில் இருக்குங்க. டைரெக்டாக அப்படியே நீங்கள் வேல்யூஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு இருக்கணுன்றது இல்லை, ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்டெப்பாக போட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வரக்கூடியதில் நம்ம அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 2014 கொஸ்டின் டவுன்லோட் பண்ணாலும் இது வருது, 16 கொஸ்டின் டவுன்லோட் பண்ணாலும் இது வருது. ஐ திங்க் குரூப் 4 நினைக்கிறேங்க. ஸோ அதனால எக்ஸாக்டாக இயர் தெரியாதனால நான் டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா சேம் கொஸ்டின் அப்படி ரிப்பீட் ஆயிருக்காது, யாரோ அப்லோட் பண்ணும்போது மாற்றி பண்ணியிருக்கலாம். நமக்கு கிடைச்ச வெப்சைட் சோர்ஸ்லையும் இதே மாதிரி தான் டபுள் என்ட்ரி வந்திருக்கு, அதனால டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் வச்சுட்டேன். இது பாருங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் simple and compound interest for rupees 8,000 at a rate of 10% for 2 years. Difference அப்படின்னு வந்தா இயர் பார்க்கணும். 2 years 2 yearsனா D equal to PR square divide by 100 square. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபார்முலா எழுதவே வேண்டியதில்லை, மைண்ட்லேயே வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000, பீக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் 8,000 போடுங்க. ஆர் ஸ்கொயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, அது அப்படியே எழுதுங்க. 10 into 10 ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதுகிறோம். டிவைட் பை 100 into 100. இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும், இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும். பேலன்ஸ் 80 rupees. ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ ஒரு ஸ்டெப்லேயே நம்ம கொண்டு வந்துடலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 8 கொஸ்டின் பார்த்துருக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டது. சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இயர் எவ்வளோன்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அந்த இயர் 2 இயர்ஸாக இருந்தது அப்படின்னா D ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கணும். அதுவே அந்த இயர் 3 இயர்ஸாக இருந்தது அப்படின்னா D ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் வித்தின் ப்ராக்கெட் 300 + R டிவைட் பை 100 கியூப் அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கணுங்க. நம்ம ஏன் இந்த மாடலுக்கு ஃபார்முலாவை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க. பட் டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டையோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் வேறு ஷார்ட்கட்டுக்கு போகணும், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால தான் இந்த பர்டிகுலர் மாடலுக்கு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. பேசிக் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் 1 by 1 சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.